வணக்கம் மக்களே! 1 வீக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல சரியா வீடியோஸ் வரல. நம்மளும் சரியா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணல. அதுக்கான காரணத்த நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்னு சொல்லிட்டு நேத்திக்கு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். என்னன்னா, நமக்கு காப்ஸ் கொஞ்சம் ஓவர்லோட் ஆகி, ஃபுல்லா ஸ்ட்ரெயின் ஆயிருச்சு. காப்ஸ் ஏரியால ரொம்ப தசைப்பிடிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, நமது பிசியோதெரபி அவர்கள் சொல்லிவிட்டார். ரொம்ப பெயினா இருந்ததால பிசியோதெரபி பார்க்க அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஃபைனலி காப்ஸ் வந்து ஓவரா மசில் வந்து ஸ்பேசம் ஆயிருச்சு. ரொம்ப தசை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதால, நம்ம 1 வீக் பக்கமா ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு வந்து டெய்லி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருந்தோம். அதனால நம்மளால சரியா ட்ரெய்னிங் பண்ண முடியல. கொஞ்சம் வீடியோஸும் எடுத்து போட முடியல. லாஸ்ட்டா ஸ்பீட் ஒர்க் அவுட்டே ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் பெயின்ல தான் பண்ணோம். வீடியோஸ்லாம் எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக. 1 வீக்கா இந்த மாரி நம்ம பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தான் போயிருந்தோம். இன்னையோட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சது. ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான். 1 வீக்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ வெயிட் போட்ட மாரி ஒரு ஃபீல். ஸோ கொஞ்சம் பல்கான மாரி தெரிஞ்சது. வெயிட்ட பார்த்தோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டோம்னு தான் நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரு இஷ்யூ வந்து ஆல்மோஸ்ட் நான் 2 இயர்ஸா ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னன்னா, நம்ம மனசு சொல்றத உடம்பு கேட்குது. பட் உடம்பு வந்து தாங்க மாட்டேங்குது. நம்ம வில் பவர்ல, நம்மளோட மைண்ட் செட்ல நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்றோம். பட் வந்து நான் பிசியோ போன இடத்துல இதுவரைக்கும் எல்லா இடத்துலயும் எனக்கு சொன்னது வந்து லேக் ஆஃப் டயட், லேக் ஆஃப் நியூட்ரிஷன் இதனால மட்டுமே பெயின் வர்றது. இந்த நியூட்ரிஷன் இஷ்யூவால நான் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு புவர் ரன்னிங் ஃபார்மாலேயோ இல்லை மற்ற எதுவும் இஷ்யூவாலேயோ பெயின் வர்றது வந்து நார்மல். ஒருத்தனுக்கு வந்து வெறும் நியூட்ரிஷன் தான் இஷ்யூவே, அந்த இஷ்யூவாலேயே பெயின் வர்றது வந்து இது வந்து ரொம்ப ஒரு டஃபஸ்டான ஒரு விஷயம். இதை தான் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன சொல்ல வரேன்னா, கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் அன் அத்லட் இஸ் நாட் ஈஸி. வெளியிருந்து பார்க்க அது நல்லா தெரியும். ஏன்னா ஒரு அத்லட் தன்னோட உடம்பை தாண்டி புஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். டேப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம எதுக்கு போயிருந்தோம், என்னென்னலாம் அதை பற்றி நம்ம அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ.